நம்ம இங்கே எத்தனை வருஷமா முறுக்கு போட்டுட்டு இருக்கோம்? நான் ரொம்ப வருஷம் இங்கே அந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. சரி, ஓகே. நான் வந்தப்போ கையில் தான் முறுக்கு சுற்றிட்டு இருந்தான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓனர் மிஷின் வாங்கி கொடுத்தாரு, அதில் போட்டுருந்தேன். ஸோ நல்லா சுற்றுருங்க, நல்லா வருங்க. கையில் போட்ட மாதிரியே இதுவும் சுற்றிட்டு இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் கையில் முறுக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ அதில் போட்டுட்டு இருக்கிற டேஸ்ட்டும் மெஷினில் போடுற டேஸ்ட்டும் எல்லாமே ஒன்று. டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் வருங்க. ஓகே. நீங்கள் கையில் போடும்போது எதுக்கு இந்த மிஷினுக்கு ஏதாச்சும் மாவு ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வந்தீங்களா? இல்லைங்க, மாவில் மாற்றமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதில் போடுற மாதிரியே இதுலேயும் போடுறோம். அதில் சுற்றுற மாதிரியே கையில் எப்படி வருதோ அதே மாதிரி இந்த மிஷின்லேயும் வருங்க. ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இந்த கையில் போடும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இல்லை மிஷினில் போடும்போது மாற்றங்கள்? இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த கம்பெனி நார்மலாக கையில் போடுற மாதிரியே மிஷின்லேயும் வருங்க, அதே டேஸ்ட்டும் கொடுக்குதுங்க. அதே மாதிரி கையில் போடும்போது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் வந்து முறுக்கையை சுற்றுவீங்க? கையில் சுடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பிடிக்குங்க. இதில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் 5 கிலோ மாவு சுற்றிடுங்க. சுற்றி ஆமாம், 15 நிமிஷத்தில் சுற்றிடுங்க. 5 கிலோ மாவு 15 நிமிஷம் ஆகும். அது ஆகும்போது அரை மணி நேரத்துக்கு மேலே கையிலங்கும்போது டைம் டிஃப்ரெண்ட் வருங்க. சரி, ஓகே, நன்றி. சரி, நன்றி.